அண்ணா முத்து, பயப்படாதண்ணா, அன்னைக்கு ஒன்னும் ஆகாதுண்ணா. இல்லடா, இது வரைக்கும் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்கடா. ரொம்ப நேரமாச்சு. லேட்டாக மனசுல பயமா இருக்குடா. அண்ணி ட்ரீட்மெண்ட்ல தானே இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்னு வந்துட்டா இருக்கிற டெஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் சொல்லுவாங்க. அதுக்குள்ள நாமளே முடிவு பண்ணிட்டு ஃபீல் பண்ணா என்ன பிரயோஜனம்? ஆமா முத்து, அப்பா ஏதாவது ஃபோன் பண்ணாரா? இல்லண்ணா. நீ அவருக்கு ஃபோன் பண்ணியா? இல்லண்ணா, இருந்த டென்ஷன்ல ஃபோன் பண்ணணும் தோணல. நீ ஃபோன் பண்ணி அவருக்கு சொல்லாம இருந்ததே ரொம்ப நல்லதா போச்சு. இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவார். ஆமாண்ணா. அண்ணா, நீங்க எப்படி இருந்தீங்க? எவ்வளவு பிசினஸ் பாத்தீங்க? எத்தனை பேருக்கு நீங்க வட்டிக்கு கொடுத்திருப்பீங்க? இப்போ உங்களுக்கே அடகு வச்ச நகைய மீட்க முடியாத நிலைமை வந்ததை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. என்னடா பண்றது? கோழி பிசினஸ் நல்லா போயிட்டு இருந்தது. இடையில சீக்கு அது இது ஏதோ சொல்லி எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டாங்க. அப்படியும் சமாளிச்சு ஏதோ பண்ணி பார்த்தேன், முடியலடா. கடைசியில் கோழி பண்ணை மூட வேண்டியதா போச்சு. அதுக்கப்புறம் அந்த பிசினஸ் இந்த பிசினஸ்ன்னு கடைசியில் ஏதோ இந்த வட்டி பிசினஸ் பண்ணேன். ஓரளவுக்கு பணம் நல்ல ரொட்டேஷன் ஆயிட்டு இருந்தது. இடையில இந்த ரியல் எஸ்டேட்காரன் வந்தான். நல்ல வட்டி வேற தரேன்னு சொன்னான். அப்படி இப்படின்னு என்கிட்ட இருந்த மொத்த பணத்தை கொண்டு போய் அவன் கிட்ட கொடுத்தேன். இப்ப என்னடா ரியல் எஸ்டேட்டே படுத்துடுச்சு. அதுக்காக அவன் கிட்ட போய் சண்டை போட்டு பணத்தை கொடுன்னு கேட்க முடியுமா? முடியாதுல்ல. பொறுமையா இருந்துதான் வாங்கணும். அப்பா கொடுத்த 10 லட்சமும் அந்த ராஜதுரை கிட்ட போய் மாட்டிக்கிச்சு. அது வந்திருந்தாலும் நகையை மீட்டிருப்பேன். இன்னும் வந்த பாடு இல்ல. இந்த பணத்தை எல்லாத்தையும் கூட எப்படியாவது நான் சம்பாரிச்சிடா. அண்ணன் நாங்க தவமா இருந்து 10 வருஷம் கழிச்சு எங்களுக்கு குழந்தை உண்டாயிருக்குடா. அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாதுடா. அழாத, குழந்தைக்கு ஒண்ணு ஆகாதுண்ணா, ஒண்ணு ஆகாது. டாக்டர் டாக்டர் டாக்டர், தேன்மொழி இப்ப எப்படி இருக்கா? உங்க எல்லாரோட வேண்டுதலும் என்னமோ அவங்க எந்த ஆபத்தும் இல்லாம பொழைச்சிட்டாங்க. இப்ப அவங்களும் நல்லபடியா இருக்காங்க. அவங்க வயிற்றுக்குள்ள இருக்கிற சிசுவும் சேஃப்டியா இருக்கு. ஆனா ஒரு விஷயம். என்ன டாக்டர்? பேஷண்டோட தொப்புள் கொடியில அடிபட்டதுனால இதுக்கப்புறம் நார்மல் டெலிவரிக்கு வாய்ப்பே இல்லை. சிசேரியன் தான் பண்ணி எடுக்கணும். அதனால அவங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. மத்தபடி பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. She is all right. நீங்க போய் பாருங்க. ரொம்ப நன்றி. தேனே அண்ணி, எப்படி இருக்கீங்க அண்ணி? அக்கா
சாரிக்கா. அழக்கூடாது. அண்ணே, என்ன மன்னிச்சிருங்க அண்ணே. எல்லாம் என் பொண்டாட்டினால தான் வந்துச்சு. அவளுக்கு பதிலா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க அண்ணே. இல்ல தம்பி, தப்பு என் மேலதான். நகையாகட்டும், சாதாரண புடவை ஆகட்டும், ஒரு பொண்ணை கேட்காம எடுக்கிறது தப்பு தானே. நீங்க ஏதோ ஆர்வத்துல சொல்லியிருந்தாலும் நானாவது அதை போடாம வச்சிருந்து அவ வந்த பிறகு அவகிட்ட கேட்டுட்டு போட்டிருக்கணும். அவசரத்துல நானும் அதை யோசிக்கல. அதனால எனக்கு இப்படி ஆனது மட்டும் இல்லாம அவளை போய் எல்லாரும் எப்படி திட்டிருப்பீங்க. அதுக்கு நான் தான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். பாவம் சுகந்தி இந்நேரம் வீட்டுல தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பா. போங்க, போய் முதல்ல அவளை பாருங்க. எனக்கு தான் சரியாயிடுச்சுல்ல. அதுல அண்ணே, நீங்க இப்படி இருக்கும்போது நீங்க போய் சுகந்தியும் குழந்தைங்களையும் பாருங்க. சரிங்க அண்ணே, வரேண்ணே. தேன்மொழி, எவ்வளவோ ஆசையா வந்தோம், இப்படி ஆயிடுச்சு அம்மா. அக்கா, என்னால தானக்கா இவ்வளவு பிரச்சனையும். என்ன மன்னிச்சிருக்கா. அழாதடி. நடந்ததுக்கு யாருமே பொறுப்பு இல்ல. அப்படிலாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத. அப்பா, எம்மாடி, நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்கப்பா. எனக்கு தான் சரியாயிடுச்சுல்ல. அதனால நீங்க உடனே ஊருக்கு புறப்பட்டு போங்கப்பா. ஏய், என்னம்மா இப்படி பேசுற நீ? இப்ப நீ இருக்கிற நிலைமையில உன்னை விட்டுட்டு நாங்க எப்படி போக முடியும்? அப்பா, இல்லம்மா, என்ன அம்மா நேரு? சொல்றதும் சரிதானே. உன் அத்தை மாமா கூட ஊர்ல இல்ல, பெரியவங்கன்னு நாங்க 2 பேரும் தான் இருக்கோம். நாங்களும் உன்னை இந்த நிலைமையில விட்டு போனோம்னா நல்லா இருக்காதுமா. அதுவும் இல்லாம நாங்கெல்லாம் எதுக்குமா வந்தோம்? உனக்கு வளகாப்புக்கு நாள் குறிக்கத்தானே. அதையும் பண்ணலையம்மா. அப்பா, எங்க குடும்பம் இப்ப இருக்கிற நிலைமையில தொடர்ந்து நீங்க எங்க வீட்டுல தங்குறது எனக்கு சரியா படலப்பா. ஏய் தேன்மொழி, அந்த சுகந்திக்கு பயந்துகிட்டு எங்களை போக சொல்றியா? இல்லம்மா, நான் அப்படி சொல்லலம்மா. எம்மாடி, இங்க இருந்தாலும் பாருமா, பிரச்சனை. நான் சொல்றத கேளுமா. நீ சொல்லாம இருக்கலாம், மாப்பிள்ளையும் சொல்லாம இருக்கலாம். நான் சொல்லாம இருந்து நாளைக்கு அவங்க வந்த உடனே நீங்க இருந்தும் சொல்லாம மறைச்சிட்டீங்களேன்னு என்னை கேட்டாங்கன்னா அப்பா முகத்தை எங்கடா வச்சுக்குவேன்? அப்பா, எனக்கு என் புருஷன் வீடு முக்கியம். என்னால அங்க எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான்ப்பா சொல்றேன், தயவு செஞ்சு நீங்க ஊருக்கு போயிடுங்கப்பா. அப்பா, மாமா வந்த பிறகு நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க அம்மா எல்லாருமா வந்து வளகாப்புக்கு நாள் குறிக்கலாம்ப்பா. ப்ளீஸ்ப்பா, தயவு செஞ்சு நீங்க புறப்பட்டு போங்க. சரிம்மா, நீ உன் உடம்ப நல்லா பாத்துக்க. பாத்துக்கிறேன்ப்பா. மாப்பிள்ள வரோம். சரி மாமா. தேனு, உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கம்மா. எனக்கு ஒண்ணு இல்லம்மா, பயப்படாத. நீ தைரியமா போயிட்டு வா. அக்கா, நான் போயிட்டு வரேன்க்கா. எனக்கு ஒண்ணு இல்லடி, நீ போ. சரிக்கா. அக்கா, போயிட்டு வரேன்க்கா. அம்மா,
தேனே அழாத தேனே. நீ ஏன் எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிட்டு இப்படி நீயே அழுதுட்டு இருந்தா எப்படி சொல்லு? அழாத. சுகந்தி, 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 வாடி. எங்க ஏய், சொன்னதான் வருவியா? வாடி. எங்க எங்க நிறுத்தி போறீங்க? வர சொல்றேன்ல. வாடி. சொல்றேன்ல, எங்க போறோம்? ஏய், எங்க போகணும்னு சொன்னாதான் வருவியா? வான்னு சொன்னா வாய் முட்டு வர வேண்டியது தானே? விடுங்க, நீங்க சொன்னாதான் நான் வருவேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு சொன்னாதான் வருவியா? ஆமா, சொன்னாதான் வருவேன். மரியாதையா வந்து அன்னைக்கிட்ட மன்னிப்பு கேளு. வா. நான் எந்த தப்பு பண்ணல, யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் வர மாட்டேன். நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. ஏய், ஏய், சுகந்தி, சுகந்தி. முத்து, என்னடா நல்லா இருக்க? என்ன மறுபடியும் சுகந்தி கிட்ட சண்டை போட்டியா? அவ பொம்பளையா அண்ணன்? மெதுவா பேசுடா. என்னாச்சு? அண்ணன், இவ்வளவு நடந்தும் அண்ணி எவ்வளவு பெருந்தன்மையா பேசுறாங்க. அவ என்னடான்னா அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு என்கிட்ட இன்னும் தென்னாவட்ட பேசுறான. கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணவே மாட்டேங்கிறான. என்ன சொல்ற? வாடி வந்து என் அண்ணி கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொன்னா முடியாதுன்னு திமிரா பேசுறான. அவளை பத்தி தான் நமக்கு நல்லா தெரியுமே. என்ன ஏதோ ஆத்திரத்துல அவசரப்பட்டு பேசிட்டான்னு நம்ம மனசை சமாதானப்படுத்திட்டாலும், ஒரு புள்ளத்தாச்சி பொம்பளை அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காளே, அவளை வந்து பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வமோ அக்கறையோ அவளுக்கு இல்லையடா. அதை நினைச்சாதாண்டா வருத்தமா இருக்கு. அவ தப்பு செஞ்சா கூட ஒத்துக்க கூடாதுன்ற பிடிவாத குணம் இருக்கு. அப்படிப்பட்டவள நீ போய் வா அன்னிக்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லி கூப்பிட்டினா எப்படிடா வருவா? அதே இல்லாம உங்க அண்ணி சொன்னால நான் வந்து பேசுறேன்னு, அதுக்குள்ள உனக்கு என்னடா அவசரம்? இல்லண்ண, இன்னும் அவன் பண்ணதை நினைச்சா என் மனசு அடங்க மாட்டேங்குதுண்ணே. டேய், இதான் தப்பு. இப்படி ரெண்டு பேருமே பிடிவாதமா இருந்தா என்ன ஆகிறது? யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும்டா. நான் சொல்றதும் கொஞ்சம் கேளு. நீ கொஞ்சம் விட்டு கொடு. அதையே நினைச்சு வருத்தப்படாத. ஓ போய் குழந்தைங்கள பாத்துக்கோ. அண்ணா, நீங்க என்னதான் சொன்னாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குதுண்ணே. அவளை நான் விட மாட்டேண்ணே. அவளை கூட்டு வந்து அன்னிக்கிட்ட மன்னிப்பு கேட்க வைப்பேன். அவளை டேய் டேய் முத்துவேலு, என்னப்பா, ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியா? வெரி குட். சரி, என்ன நீ மட்டும் படிச்சிட்டு இருக்க? அண்ணன் எங்க? டியூஷன் போயிருக்கான். டியூஷனுக்கு போயிருக்கானா? அம்மா எங்க? உள்ள இருக்காங்க. அப்பா,
அம்மா என்கிட்ட அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமான்னு கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன பதில் சொன்ன? 2 பேரும் பிடிக்கும்னு சொன்னேன். குட் பாய். சரி, நீ படிச்சுட்டே இரு, நான் போய் அம்மாவை பார்த்துட்டு வரேன். சரியா? சுகந்தி, குழந்தைகிட்ட ஏன் அப்படி கேட்ட? ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு தான். என்ன முடிவு? குழந்தைங்களை கூட்டிட்டு போறதா இல்ல உங்ககிட்டயே விட்டுட்டு போறதான்னு தான். ஏய், எங்க போறதுக்கு? எங்க போவேன்? எங்க அம்மா வீட்டுக்கு தான். என்ன சொல்ற சுகந்தி நீ? ஏன் தமிழ்ல தானே சொல்றேன், புரியலையா? இனிமே உங்க கூட வாழ நான் தயாரா இல்லன்னு பச்சையா சொன்னதா புரியுமா? இப்ப என்ன ஆச்சுன்னு இந்த அளவுக்கு முடிவு எடுத்திருக்க? இன்னும் என்ன ஆகணும்? கட்டின பொண்டாட்டிய அத்தனை பேர் முன்னாடி அடிச்சது மட்டும் இல்லாம அவகிட்ட போய் மன்னிப்பு வேற கேட்க சொல்றீங்க. அப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்க அண்ணியும் அண்ணனும் முக்கியமாயிட்டாங்க. நான் எதுக்கு இங்க இருக்கணும்? அதான் கிளம்பிட்டேன். ஏய், நீ பண்ண காரியத்துக்கு மத்தவனா இருந்தா வெட்டி போட்டுருப்பான். ஞாபகம் வச்சுக்கோ. ஓ, அப்படி ஒரு நினைப்பு வேற இருக்கா உங்களுக்கு? அப்படிதான் நீங்க வெட்டி போட்டுருங்களேன். இப்படி ஒரு பழப்பு பழைக்கிறதுக்கு பேசாம நான் செத்தே போயிடுறேன். அம்மா பேசாதீங்கம்மா. டேய், என்கிட்ட ஏன்டா சொல்ற? அது உன் புத்தி கிட்ட உன் அப்பா கிட்ட பேசல. என்னடி வர வர மரியாதை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு? ஓ, நான் பேசுறது உங்களுக்கு தப்பா தெரியுதா? அப்ப நீங்க பண்ணது தப்பு இல்லையா? என்னடி இவ்வளவு திமிரா பேசுற? அப்பா அப்பா வேணாம்ப்பா. அம்மாவை அடிக்காதீங்கப்பா. விடுறா, உங்க அப்பா என்னதான் செய்யறாருன்னு பாத்துடலாம். இப்ப என்ன, உனக்கு என்ன அடிக்கணும் அவ்வளவுதானே? வா, வந்து அடி. ஹாஸ்பிட்டல்ல உன் அண்ணன் தூப போட்டு அனுப்புனானா? அவன் கிட்ட போய் சொல்லு, என்னதான் பண்ணாலும் மண்ணு மாதிரி உட்கார்ந்திருக்க, நான் அந்த தேன்மொழி கிடையாதுன்னு. என்னடி சொன்ன? அடி அடி, இன்னையோட கூட நான் தலை முழுகிறேன். ஏய், பேசாதடி. என்ன இஷ்டத்துக்கு பேச? நான் அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ண முடியும் உன்னால? என்ன வேணாலும் பண்ண முடியல. நீ என்ன ஒரு மனுஷியா? மனுஷி மாதிரி பிஹேவ் பண்றியா நீ? நீதான் காட்டு ஏய், போடி. போடி. இருக்காத. ஏய், நீ பண்ண காரியத்துக்கு உன்னை வெட்டி போட்டுறோம்டி. ஏய், அடிச்ச நம்ம பண்ண. ஏய், என்ன பண்ணடி? ஏய், வாயை மூடு. எங்கடி போவ? போ. எனக்கு என்ன இடமா இல்ல? பாரு, இஷ்டத்துக்கு பேசாத. நான் என்ன பண்ணனும்னு எனக்கு தெரியாது. ஏய், வாயை மூடு சொல்றேன். ஏய், முத்துவேலு, என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க? பொண்டாட்டிய கூட்டி இப்படியே காட்டுத்தனமா அடிப்பாங்க? உனக்கு புத்தி இருக்கா இல்லையா? ரங்கண்ணே, இங்க என்ன நடந்துச்சுன்னு புரியாம பேசாதீங்க. ஏய், என்ன வேணா நடக்கட்டும்டா, அதுக்காக இப்படியே நடந்துக்கிறது? போடா போலாம். இருமா இருமா, எங்க கிளம்பிட்ட? நான் எங்கேயே போய் தொலைறேன், என்ன தடுக்காதீங்க. இத பார், நான் சொல்றது கேளு. எங்கே போகட்டா இங்கே இரு, பொட்டி கிழவை. எதுக்கு மேல எங்க இருந்து இவர்கிட்ட அடி வாங்கி சாக சொல்றீங்களா? ரங்கண்ணே, என்னால முடியாது. அவளை விடுங்க, போட்டும். ஓய், டேய், போடி. பேசாம இருக்க மாட்டேன். அம்மா அம்மா, இங்க வா வா, அப்படி வா, பொட்டி அப்படி வை வை. நீ என் கூட வா, வா என் கூட. உட்காருமா, உட்காரு. டேய், இங்க வாடா, இப்படி உட்காரு. இப்படி வாடா, உட்காரு. ஏய், என்னடா பிரச்சனை? ஐயோ, இப்ப தேன்மொழிக்கு எப்படி இருக்கு? கடவுள் புண்ணியத்துல எதுவும் ஆகல. அடிபட்டதுல
கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷன் தான். ஆனா சிவியர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்திட்டாங்க. இத பாரு முத்துவேலு, சொந்த அண்ணன் அண்ணியா இருந்தாலும் மற்றவங்களா இருந்தாலும் நாம உதவி செய்யலாம். அதுக்கு ஒரு முறை இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற காசு பணத்தை கொடுக்கறது வேற. பொண்டாட்டி நகையை பொறுத்தவரை நீ அவளை கேட்காம கொடுத்தது தப்புதான்.